எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எல்லாம் நம்ம போட்டு பல வருஷம் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான இன்னைக்கு நியூஸ் இருந்ததுனால நம்ம இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்குமே, அதுவும் இன்னத்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு நியூஸ் தான், இந்தியா யூஎஸ் டீல் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு. இது ஏன் இவ்வளோ முக்கியமான நியூஸ், அல்லது இதுக்கு ஏன் கிஃப்ட் நிஃப்டியெல்லாம் 700 பாயிண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு தெரியும் பல மாசங்களாகவே எஃப்ஐஎஸ் தொடர்ந்து செல் பண்ணிட்டு இந்தியன் மார்க்கெட் விட்டு வெளியேறிட்டு இருந்தாங்க. அதுலேயும் கடந்த 2-3 மாசங்களா அவங்களுடைய செல்லிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா யூஎஸ் டீல் அப்படிங்கிறது சைன் ஆகாமல் இருந்தது தான். நிறைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுகளில் தொடர்ந்து இதை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். எக்ஸ்பெக்டேஷன் வந்து மார்ச் மாதத்துக்குள்ளே சைன் ஆயிரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து கவர்மெண்ட் சைடில் கொடுத்துருந்தாங்க. அது தொடர்ந்து டிலே ஆகிட்டே இருந்தது, நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ இன்னைக்கு இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆயிருக்கு. இன்னும் சைன் ஆகலை, ஃபைனலைஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்றத்தை கண்டினியூஸ் ஈவெண்ட், நேற்றத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தொடர்ந்து ஈவெண்ட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து திரு பிரைம் மினிஸ்டர் மோடியும் பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் ஃபோனில் பேசிட்டாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நியூஸாக நேற்று நைட்டு வெளியே வந்துச்சு. ஸோ வெளியே வந்தோடனேவே கிஃப்ட் நிஃப்டி இதெல்லாம் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சு, நல்லா பாசிட்டிவாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ட்ரம்ப்பு கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ட்ரம்ப்பு கிட்ட இருந்து வந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி இந்தியா மேலே போட்டிருந்த டேரிஃப் அப்படிங்கிறது 2 டேரிஃப். ஒன்று வந்து ரெகுலராக போட்ட ரெசிப்ரோக்கல் டேரிஃப் 25%. அப்புறம் ரெண்டாவது வந்து ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறதுக்காக போட்ட அடிஷ்னல் டேரிஃப் வந்து 25%. மொத்தம் 50% ஆஃப் டேரிஃபு 25%. அப்போ ட்ரம்ப்போட இன்டர்வியூவில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால், இந்த 25% ஆஃப் டேரிஃபை வந்து நாங்கள் 18% கம்மி பண்ணிட்டோம். 25% ஆஃப் டேரிஃபை வந்து 18% கம்மி பண்ணிட்டோம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதுவே பெரிய பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ட்ரம்ப்போடைய பேட்டியில் பொறுத்த வரைக்குமே வழக்கமான விஷயங்கள் தான். மோடியும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஒட்டுக்கா கோலி விளையாண்டோம் அப்படிங்கிற ரேஞ்சஸில் நிறையா விஷயங்களை அவர் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் முக்கியமான விஷயமா அவர் சொன்னது அப்படிங்கிறது வந்து, இந்த மாதிரி இந்தியா வந்து ரஷ்யன் ஆயில் வாங்குறதை ஸ்டாப் பண்ணுறேன்னு அக்ரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் சொன்னார். தொடர்ந்து இந்த குளோபல் பீஸ்க்காக போராடுவோம், ரஷ்யா உக்ரைன் வார ஸ்டாப் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரம்ப்போட சைடில் பேசப்பட்டுச்சு. இது ஃபஸ்ட்டு விஷயம். அந்த டைமில் வந்து இந்தியா சைட்லேருந்து அது பெருசாக எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. லேட்டராக கொஞ்ச நேரம் கழிச்சு அமெரிக்காவுடைய ஸ்போக் பர்சன்ஸ் பேசும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அந்த 25% ஆஃப் டேரிஃப் வந்து ரஷ்யா ஆயிலுக்கு மேலே போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த டேரிஃபும் கேன்சல் பண்ணிட்டோம் நாங்கள். ஏன்னா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறத இந்தியா ஸ்டாப் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதையும் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் ஸ்போக் பர்சன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் என்ன கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, இப்போ இந்தியா மேலே இருக்கக்கூடிய 50% டேரிஃப் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக 18% கம்மி பண்ணப்படுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. அதாவது 25% ரெசிப்ரோக்கல் டேரிஃபு, 25% ரஷ்யாவுக்கான டேரிஃபு, மொத்தம் 50% ஆஃப் டேரிஃப் இந்தியா மேலே இது வரைக்கும் இருந்துட்டு இருந்துச்சு. இதில் அந்த 25% கேன்சல் பண்ணிட்டாங்க, ரஷ்யன் ஆயில் கேன்சல் பண்ணிட்டாங்க. நம்ம ரஷ்யாவோட ஆயிலை வாங்க நிறுத்துறதா இந்தியா வாக்குறுதி கொடுத்ததன் அடிப்படையில் அப்படின்னு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த 25% டேரிஃபும் ரெசிப்ரோக்கல் டேரிஃபும் 18% குறைச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 50% டேரிஃபில் இருந்த நம்ம யூஎஸ் இந்தியா ட்ரேட் அப்படிங்கிறது இப்போ 18% டேரிஃபில் வந்திருக்கு. இதை தாண்டி முக்கியமான இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். ட்ரம்ப் பேசுனதில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, ஜீரோ டேரிஃப் இந்தியா யூஎஸோடைய குட்ஸுக்கு வந்து ஜீரோ டேரிஃப் இந்தியா கமிட்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பேசியிருக்காரு. அதாவது இந்தியா ஹேஸ் அக்ரீட் டு கட் தி டேரிஃப் அண்ட் நான் டேரிஃப் பேரியர்ஸ் ஆன் யூஎஸ் குட் டு ஜீரோ அப்படிங்கிறார். ஓகே, இந்தியா ஹேஸ் அக்ரீட் டு கட் டேரிஃப்ஸ் அண்ட் நான் டேரிஃப் பேரியர்ஸ் ஆன் யூஎஸ் குட்ஸ் டு ஜீரோ அப்படிங்கிறார். இதுதான் ட்ரம்ப்போட எக்ஸாக்ட் வார்த்தை. ஸோ உண்மையாலுமே எந்தெந்த துறைகளுக்கு, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்தியா வந்து யூஎஸ் குட்ஸ்க்கு ஜீரோ டேரிஃப் இது பண்ணியிருக்காங்க, ஜீரோ டேரிஃப் ஒத்துக்கிட்டு இருக்காங்கிறது இன்னும் தெரியல. ஏன்னா டிராஃப்ட் எல்லாம் வெளியே வரல. இது வந்து 2 பேர்த்தோட பேட்டி தான் மாறி மாறி வெளியே வந்திருக்கு. இன்னும் டிராஃப்ட் எதுவும் வெளியே வரல. ஓகே, முக்கியமாக யூஎஸோடைய எனர்ஜி ப்ராடக்ட்ஸ்க்கு, நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்கு, டெக் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு, இதுக்கெல்லாம் நம்ம என்ன டேரிஃப் அக்ரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இல்லை. ட்ரம்ப்போட வார்த்தை எடுத்துக்கிறோன்னா இது எல்லாமே ஜீரோ டேரிஃபில் இந்தியாவுக்குள்ளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் வந்து ஃபைனல் டிராஃப்ட் சைன் ஆனால் மட்டும்தான் நம்ம இதை பார்க்க முடியும். பட் மீன்வைல் இந்தியாவுடைய காமர்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு தெளிவான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு.
இது வந்து பலகட்ட ஃபேஸுகளில் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எந்தெந்த சென்சிட்டிவ் செக்டார்ஸ் எல்லாம் இந்தியா பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு இப்படி போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு ஓவராலாக நம்ம பார்க்கும்பொழுது ப்ளஸ் 50லேருந்து 18% டேரிஃப் கொண்டு வந்தது மிகப்பெரிய ப்ளஸ். அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. அதே நேரத்தில் இன்னும் கிளியர் ஆக வேண்டிய விஷயம், ட்ரம்ப் சொன்ன மாதிரி நம்ம 0 டேரிஃபுக்கு அக்செப்ட் பண்ணியிருந்தோம்னா எந்தெந்த துறைகளுக்கு அப்படிங்கிறது இன்னும் கிளியரிஃபையாக டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரியல. அதை பற்றி டிராஃப்ட் வந்தால் தான் தெரியும். முக்கியமாக சென்சிட்டிவ் துறைகளான மேனுஃபேக்சரிங் அல்லது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான டேரிஃபை நம்ம அக்ரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக போக பார்க்கணும். இந்த ரஷ்யா ஆயில் நம்ம முழுசாக ஸ்டாப் பண்ணுறோமா என்ன அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ஃபர்தராக வேற கூடிய அப்டேட்டு. இதை தாண்டி முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதா. ஆக்சுவலி இது பாசிட்டிவ் நியூஸ் தான், அதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. அதில் நம்ம இது பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போதைக்கு இன்னும் மோர் கிளாரிட்டி வரும்பொழுது இன்னும் தெளிவான விஷயங்கள் நோக்கி நகரும். இப்போதைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக இது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கும். இன்னைக்கு இதுவும் இருக்குது, நம்மளுக்கு எக்ஸ்பீரியும் இருக்குது. எக்ஸ்பீரி இருக்கிறதுனால ஆப்ஷன் ஓயே மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஆப்ஷன் ஓயை ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு அடுத்த கட்ட வேல்யூஸ் நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் கம்ப்ளீட் பண்ண வேல்யூஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே 25,688 அப்படிங்கிற மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் பேசியிருந்தோம். அதுக்கு மேலே அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். 25,728, 25,982, 26,182 அப்படிங்கிறது அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். அதாவது 25,772 அடுத்துங்கிறது அப்படிங்கிறது அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். 25,688க்கு மேலே, அதுக்கு மேலே பொசிஷனல் லெவல் 25,982, அதுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,182. மற்றதெல்லாம் நம்ம நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது ஒரு தடவை பார்த்துருங்க. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்குமே 628, 558, 762, 832 இதெல்லாம் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸுகளாக செயல்படும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே நம்ம நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் 59,768 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் பேசியிருந்தோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 60,318, 60,872, 61,132, 61,778, 62,228, 62,872. இது எல்லாமே மந்த் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மந்த்லி பொசிஷன் லெவல்ஸ், மந்த்லி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ண அதே ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் தான். வேறு ஒன்றும் புதுசாலாம் இல்லை, சேம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் தான். ஒரு மந்த் ஃபுல்லாமே அதே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் தான் இருக்கும். பட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நேற்று 658 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூக்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நியூஸஸை பொறுத்த வரைக்குமே இன்னும் நிறைய கிளாரிட்டிகள் தேவைப்படுது. இனிஷியல் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்குது. எஃப்ஐஎஸ் மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ள ரிட்டர்ன் ஆவாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட்டு. ஃபர்தராக எந்தெந்த செக்டாருக்கு நம்ம 0 டேரிஃபை அக்செப்ட் பண்ணியிருக்கோம், சென்சிட்டிவ் டெக்ஸாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து டிராஃப்ட் வரும்பொழுது டிஸ்கஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன். ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்பிரினாலு பட்ஜெட் முந்தானத்தை முடிஞ்சிருக்கு. ஆல்ரெடி நிறைய நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸில் இருந்த இடத்துல ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. அவசரப்பட்டு சும்மா ஓப்பன் ஆனோடனே காலை வாங்கி கோடி சொன்னாயெல்லாம் நினச்சி அது இதையும் பண்ணி மாட்டிக்காதீங்க. பொறுமையாக மூவ் பண்ணுங்கள், வேல்யூஸில் மூவ் பண்ணுங்கள், எட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்கள், டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்கள். மார்க்கெட்டவே நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி 9.4க்கே ஓப்பன் ஆனோடனே பொசிஷன் எடுத்து வச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பொசிஷன் லாஸ் ஆச்சுன்னா அப்புறம் அந்த லாஸை போராடுறதுக்கே நாள் ஃபுல்லாக சரியாக போயிடும். எதுக்குடா இந்த நாள் ட்ரேட் பண்ண உட்காந்துங்கிற மாதிரி ஆகி போயிடும். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும், லெவல்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள், எட்ஜஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். Thank you everyone.